சிறகடிக்க ஆசை நியூப்ரமும் மீனா அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. இதுதான் காரணம். உங்க பையன் தினையிலே குடிச்சிட்டு வராரு. அவர் கூட என்னால வாழ முடியாதுன்ட்டு ஒரு காரணத்த சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே அதே மாதிரி முத்து ஃபுல்லா குடிச்சிட்டு வராங்க. அத பார்த்துட்டு அவங்களுடைய அப்பா இருந்துட்டு, "டேய் முத்து, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? மீனா சொல்றதுக்கு முன்னாடி தான்டா நீ இப்படி குடிச்சிட்டு வரேன்றாங்க. நீ ஒழுங்காவே இருக்க மாட்டியா? நீ இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லடா" அப்படின்ட்டுலாம் அவங்களுடைய அப்பா பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இல்லப்பா மீனா தான்ப்பா என்ன குடிகாரன் அது இதுன்னு சொன்னாடே, அவ சொன்னதுல என்னடா தப்புன்றாங்க. அதுக்கேத்த மாதிரி தானே நீ இப்படி குடிச்சிட்டு வர. இப்படி குடிச்சிட்டு வந்தா அந்த பொண்ணு வேற என்னடா சொல்லுவான்றாங்க. ஏன்டா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நீ பண்ணிட்டு இருக்கிறது உனக்கே கொஞ்சமாச்சும் நியாயமா படுதோடா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லப்பா அது வந்துன்றாங்க. அண்ணாமலையே முத்துவை திட்டி விட்டுருவாங்க. என் முகத்துல முழிக்காது ஒழுங்கா இங்கிருந்து போடான்றாங்க. கட்டின பொண்டாட்டி ஒழுங்கா பாத்துக்க துப்பில்லை இப்படி குடிச்சிட்டு வந்துட்டு என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு என் அப்பா தான் என்ன புரிஞ்சுக்கலையே அப்படின்றாங்க. மீனா என்னைக்குமே என்ன புரிஞ்சு நடந்துப்பா. ஆனா இன்னைக்கு மீனா என்ன புரிஞ்சு நடந்துக்காம என்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு காயப்படுத்திட்டாலே அப்படின்ட்டு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே என்னை புரிஞ்சுக்கல, எல்லாருமே என்னை கை விட்டுட்டாங்க அப்படின்ட்டு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மீனாவுடைய அம்மா வீட்டுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, வேறு வழி இல்லை, நான் இப்படி பண்ண வேண்டியதாக போயிடுச்சுன்னு மீனா எல்லாத்தையும் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.